ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இனியோட பதிவில் நம்ம ஷடாரண்ய க்ஷேத்திரங்கள் வரிசையில் 4வதாக வரக்கூடிய குடிமல்லூரில் அமைந்திருக்கக்கூடிய திருப்புர சுந்தரி சமேத திருவந்தீஸ்வரர் திருக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். அத்திரி மகரிஷி அவர்கள் சிவபெருமான பூஜித்த ஸ்தலம் தான் இந்த ஸ்தலம். சிவராத்திரி அன்னைக்கு பார்க்கக்கூடிய 7 கோவில்கள் வரிசையில் இது 4வதாக வருது. மீதி 3 கோவில்கள் ஏற்கனவே நான் பதிவு போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க இந்த வீடியோட கடைசியில் வரும். ஒரே நாளில் சிவராத்திரி அன்னைக்கு 7 கோவில்களையும் பார்க்குறது ரொம்ப விசேஷம். இப்போ வாங்க கோவிலுக்குள்ளே என்னென்ன சன்னதி இருக்குங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ இந்த கோயிலுடைய ஸ்தல புராணத்தை அர்ச்சகர் நமக்கு சொல்கிறார், விரிவாக கேட்கலாம் வாங்க. சொல்லக்கூடிய வட தமிழகத்தில் க்ஷீரநதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாலாறு பாய்ந்தோடக்கூடிய இந்த ஒரு பொன்னான ஆன்மீக பூமியில் 700 வருடங்களுக்கு முன்பு, சுமார் 700, எக்ஸாக்டாக இல்லை, சுமார் 700 வருடங்களுக்கு முன்பு சப்த ரிஷிகள் தவம் செய்த ஷடாரண்ய க்ஷேத்திரங்கள் உருவாக்கப்பட்டதாக தொல்லியல் துறைகள் ஒரு ஆய்வு கூறு. இது கோவில்கள் எடுக்கப்பட்ட கல்வெட்டுகள்லையும் சில கோவில்களில் கிடைக்கப்பட்ட அகழ்வாராய்வு பொருட்கள் இருந்தும் இந்த காலகட்டத்தினுடைய கோவில்களாக இருக்கலாம் அனுமானிக்கப்படுகிறது. இது கரெக்டா இந்த தேதி தாங்கிறதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது. கடைசி காலகட்டத்தில் திருமலை நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நாயக்கர்களால் குடமுழுக்கு பெரிதளவில் மாநில அளவில் ஈர்க்கப்பட்டு பல அரசர்களும் சிற்றர்களும் சேர்ந்து இந்த குடமுழுக்கு செய்யப்பட்டது. அத்திரி மகரிஷி பூஜித்த அத்திரீஸ்வரர் அப்படிங்கிறது தான் சுவாமியினுடைய பேர். திரிபுர சுந்தரி அப்படிங்கிறது அம்பாளுடைய பேர். சுவாமிக்கு இன்னொரு பேர் திருவந்தீஸ்வரர். அதாவது இந்த பாலாற்றங்கரையில குடமல்லிகை அப்படின்னு ஒரு புஷ்பம் அதிகப்படியாக பூத்து வந்ததாகவும், குடமல்லிகை பூத்த வனம் அப்படிங்கிறதுனால குடமல்லிகா வனம் அப்படிங்கிறது பேராகி அது மருவி குடிமல்லூர் அப்படின்னு மாறிட்டு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, இந்த குடமல்லிகை புஷ்பத்தை வைத்து பூஜை பண்ணறதுக்கு அத்திரி மகரிஷி உச்சித்ததாகவும், அந்த குடமல்லிகை பூவை வைத்து அத்திரி மகரிஷியால் பூஜிக்கப்பட்ட சிவபெருமான் தான் நம்ம அத்திரீஸ்வரர். இந்த அத்திரீஸ்வரரும் இந்த ஷடாரண்ய க்ஷேத்திரங்களும் உருவாகிறதுக்கு மூல காரணமாக நம்ம குடிமல்லூர்ல இருக்கக்கூடிய பூமிநாதீஸ்வரர் ஆலயம் விளங்குது. இந்த வட மாவட்டத்துல தமிழகத்தின் தொண்டை மண்டலத்துல ஆக பழம்பெரும் ஆலயத்துல ஒரு கோவில் தான் நம்ம பூமிநாதீஸ்வரர், சவுந்தரவல்லி சமேத பூமீஸ்வரர். அடுத்ததாக நம்ம பார்க்க விருப்பப்பட்டார். அந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா சோழர்களும் பல்லவர்களும், அதாவது இப்போ பொன்னியின் செல்வன் அந்த கதை வந்த பிறகு எல்லாருக்கும் அந்த சோழர்கள் பல்லவர்களோட ரிலேஷன்ஷிப் ஓரளவு புரியும். சோழர்கள் வந்து பல்லவர்களை தன்னாட்சிக்கு கீழே உட்பட வைத்து ஒரு ஆட்சி புரிந்து வந்த அந்த காலகட்டத்தில் சோழர்களால சிவபெருமான் சைவத்தை அங்கங்கே வளர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு உட்பட்டு கட்டப்பட்ட ஆலயம் தான் பூமிநாதீஸ்வரர். அதாவது ஆவுடையால் மட்டும் வைக்கப்பட்டு லிங்க பானமானது பூமியிலிருந்து தான் தோன்றியாக ஸ்வயம்புவா வந்ததுனால பூமிக்கு அதிபதி வாஸ்து குற்றங்களை நீக்கும் பூமிநாதீஸ்வரர். இந்த ஹிஸ்டரிக்கு அதுல இருந்து லிங்க் வர அந்த பூமிநாதேஸ்வரர் ஆலயத்தினுடைய குடமுழுக்கு அப்படிங்கிறது அந்த லிங்கம் வந்து
குடமுழுக்கு நடத்தப்பட்டது சோழர்கள் பல்லவர்கள் காலத்துல. அந்த லிங்கம் உருவான காலகட்டத்துல அந்த லிங்கத்தை அப்ப வனமாக இருந்த இந்த க்ஷீரநதி ஓரக்கரை வனமாக இருந்ததுல ரிஷிகள்லாம் வந்து அந்த லிங்கத்தை பூஜை பண்ணிட்டு போறாங்க. அப்படி ரிஷிகள்லாம் வந்து பூஜை பண்ணும் பொழுது நமக்கு இப்போ அன்றாட காலை நியமங்கள் அப்படிங்கிறது பிராமணாளுக்குன்னு பாத்தீங்கன்னா சந்தியாவந்தனம் சமிதாதானம் தான் சொல்லுவாங்க. மற்றவாளுக்கு சூரிய நமஸ்காரம். அதுபோல காலை நியமங்கள் அப்படிங்கிறது ரிஷிகளுக்கு என்னன்னா சிவபூஜை. காலம்புற எழுந்திருச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு குளிச்சுட்டு சிவபூஜை செய்யறது ஒரு நித்திய கைங்கரியம். அப்படி பண்ணும் பொழுது எங்கெங்க அவ போறாளோ அந்த நதிக்கரைகள்லயோ அல்லது கோவில்கள்லயோ அல்லது வனங்கள்லயோ எங்க அவ இருக்காளோ அந்த இடத்துல உட்கார்ந்து சிவபூஜை செய்ய. அப்படி உட்கார்ந்து பண்ணதுதான் 7 ரிஷிகள் தவம் பண்ண 7 சப்த ரிஷிகள் செய்த சப்தரிஷி ஸ்தலங்கள் செடாரண்ய சேத்திரங்கள். அதுல ஒரு கோவில் தான் நம்ம கோவில். மகாலட்சுமி அதாவது பாரில் உள்ள அனைவருக்கும் தன அபிவிருத்தியை தரணும், தன் மூலியமா தன தானிய அபிவிருத்தியை தன்னை நாடி வரவாளுக்கு தரணும்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை பண்றார். சரி, அப்படியே ஆகட்டும்னு சொல்லி மகாலட்சுமிக்கு சுவாமி அனுகிரகம் செய்ததுனால திரு அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலட்சுமிக்கு அனுகிரகம் பண்ணதுனால திருவந்தித்த திருவந்தீஸ்வரர் அப்படிங்கிறது இன்னொரு பெயர் ஆயிடுச்சு. கோவில்ல நடக்கக்கூடிய இது வந்து ஒரு தனியார் நிர்வாகத்துக்கு உட்பட்ட கோவில். இந்த கோவில்ல சிவராத்திரி, ஆருத்ரா, கார்த்திகை தீபம், நவராத்திரி ஆகிய முக்கியமான விசேஷங்கள் நடைபெற்று வருது. இங்க வந்தா ஆத்ம சுத்தியோட யார் தன்னை பஞ்சாட்சரம்னு சொல்லக்கூடிய சாதாரண சொல்லல எளிமையான மந்திரத்தை யாரை ஜபிக்கிறாரோ ஆத்ம சுத்தினா என்ன? வாயால் உண்மை பேசுதல், உள்ளத்தால் யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருத்தல், தன்னை போல் எல்லா உயிர்களிடத்தும் பேரன்பு காட்டுதல். இந்த 3 சுத்தியும் யார் வச்சுட்டு வந்து பஞ்சாட்சர ஜபத்தை செய்தாலோ அவளுக்கு விருப்பப்பட்டதை அவ விருப்பப்பட்ட உருவத்திலேயே நான் காட்சி தருவேன்னு சொல்றாரு. அதனால இங்க வந்து நியமம், நிஷ்டை, சம்பிரதாயம், சாங்கியங்கள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கிடையாது. ஒரே ஒரு அப்ளிகேஷன் மட்டும்தான் வைக்கிறார். என்னன்னா இங்க வரும் பொழுது வெளியில போகும் பொழுது இன்னையிலிருந்து நான் ஒரு 2 பேருக்காவது தர்மங்கள் மாதந்தோறும் அன்னதானம் செய்கிறேன், வஸ்திரதானம் வருஷத்துக்கு ஒருத்தருக்கு கொடுக்குறேன், யாராவது ஒருத்தருக்காவது நான் ஏதாவது படிப்பு உதவி செய்கிறேன், நோயுற்றவருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு மாத்திரையை வாங்கி கொடுக்குறேன். இன்னையிலிருந்து நான் 2 பொய்க்கு மேல பேச மாட்டேன். பொய் பேசாம இருக்கணும், சொல்றது ஒரு பொய்யா போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். இன்னையிலிருந்து நான் 4 பேருக்கு கோவிலை பத்தி சொல்றேன். இப்போ என்னன்னா உன் கடமையை நீ செய், உனக்கு வேண்டிய கர்மாவின் படி நீ அதை ஏற்றுக்கொண்டு வாழ்வாயானால் மனசுத்தியோடு வாழும்போது கர்மங்கள் நிகரட்டுனா 0 ஆயிடும். என்னை நீ தரிசிப்பாய். அதுதான் இங்க இருக்கக்கூடிய தத்துவம். நமஸ்தே ஹஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய ஸ்ரீயம் பதாய திரிபுரம் தகாய ஸ்ரீகாக்னிகாய ஆத்மயுத்ராய நீலகண்டாய விஜயாய தத்வீஸ்வராய சதாசிவாய சங்கராய ஸ்ரீமன் மகாதேவாய. சுயம்புவா அவதரித்த இந்த திருவந்தீஸ்வரர் சிவபெருமான அத்திரி மகரிஷி பூஜித்த இடம்தான் இது. அவருக்கு தனி சன்னதி இருக்குது. அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. श्री त्रिपुर सुंदरी देवी विशेष काल हरि
ஷடாரண்ய கஷேத்திரங்கள்னால் என்னென்ன, அதாவது 7 மகரிஷிகள் எதற்காக சிவபெருமானை தனித்தனியாக வழிபட்டு பூஜித்தாங்க அப்படிங்கிற விரிவான பதிவை நான் முதல் ஷடாரண்ய கஷேத்திரம் கோவிலோட வீடியோவில் போட்டிருக்கேன். இப்போ இந்த பதிவோட கடைசியில் உங்களுக்கு அந்த வீடியோஸ் வரும். கோவிலுக்கு வரக்கூடிய டைரக்ஷன்ஸ் எல்லாமே, லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்களும் சிவபெருமானை வேண்டி வணங்கி அவரின் அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். இன்னொரு அடுத்த பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.